அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 21. தன் கனவின் அன்புக்காக ஏங்கியது மனம், அவன் ஆசைக்காக தவித்தது இன்னொரு மனம். ஆமா, இதுவரைக்கும் பேசாததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செல்ல செல்ல கோபங்கள் கோபிச்சுக்கணும். அவன் கைகளில் பூவாய் நான் சிரிக்கணும். நெஞ்சமெல்லாம் பூரித்து போனது. அரைத்த மஞ்சளும் சந்தனமும் மணக்க, மார்பின் நடுவில் குங்குமம் சிவக்க தாலி சிரித்தது. எடுத்து கண்களில் ஊற்றி கொண்டாள், முத்தமிட்டாள். இனிமே எனக்கு எல்லா உரிமையும் கிடைச்சாச்சு. லீகலா உங்களோட ஒய்ஃப். உங்க மார்புல புரண்டு உருண்டு சிரிச்சு விளையாடுவேன் என்று தனக்குள் சிரித்து கொண்டாள். முதலிரவு அறைக்குள் நுழைந்தாள். தோழிகள் சொல்லியது நினைவில் வந்தது. தன்னை ஏந்திக் கொள்வான், தாங்கி அணைத்து முத்தமிடுவான். எப்படி எப்படி நேருக்கு நேரா பார்க்கிறது, வெக்கமா இருக்குமே என்று வண்ணக் கனவுகளில் மிதந்தவாறு சென்றாள். கதவை நல்லா சாத்து என்றது குரல். ஏறிட்டவள் அவள் முதுகு பார்க்கும்படி அமர்ந்திருந்தான். அற்புதமான அலங்காரம். கட்டில், மெத்தை, ஜவ்வாது வாசனை, பன்னீர், அத்தர் வாசனைகள் அறை முழுவதும் நிரம்பி இருந்தது. அத்தனையும் ரோஜாவும் மல்லிகையுமாய் சிரித்து மயக்கியது. ஊதுபத்தி சுழல் சுழாக தன் பங்குக்கு புகையில் மனம் பரப்பி கொண்டிருந்தது. பால் பழம் சினிமாவில் பார்ப்பது போல இருந்தது. வெள்ளி சொம்பிலும் தட்டிலும் சிரித்தது. நெடுநேரமாய் நின்றாள். அடுத்து இருந்த டேபிளின் எதிரில் சேரில் அமர்ந்தவாறு லேப்டாப்பில் ஏதோ செய்து கொண்டிருந்தான். பொறுமை இழந்தாள். தானாக அடுத்த சுவரோரத்தில் பால்கனியில் இருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டாள். தன் வண்ண வண்ண கனவுகள் எல்லாம் அணுகுண்டாய் வெடித்து சிதறியது. நீ படுத்துக்கோ என்று குரல் கேட்டு திடுக்கிட்டாள். பால்கனியில் தலையணையை போட்டு கவிழ்ந்து படுத்து கொண்டான். நான் என்ன ஆடா மாடா? நீ என் பெயரை கூட சொல்லக்கூடாதாம். நீ படுத்துக்கோ என்ற வார்த்தை சவுக்கால் அடித்தது போல் வலித்தது. ஃபர்ஸ்ட் நைட்ல என்னென்னவோ சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் என்னை எப்படியெல்லாம் கேலி பண்ணினாங்க. உன்னோட ரோம்பியோ ரொம்ப ஸ்மார்ட், நீ எப்படி மேனேஜ் பண்ண போற, உடம்ப நல்லா தேத்திக்கடின்னு வர்ஷா எப்படியெல்லாம் என்ன கிண்டல் செஞ்சா. எத்தனை ஆசைகளை எல்லாம் வளர்த்து விட்டாங்க. இனிமே எனக்கு ஆசைகளே கிடையாது, வரவும் கூடாது. எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிடணும். விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் விளக்கு எரிவது நினைவில் வந்தது. அவன் எந்த கவலையும் பட்ட மாதிரி தெரியல, உறங்கிக் கொண்டிருந்தான். என்னம்மா, விடிய விடிய லைட் எரிஞ்சுதேன், விடிஞ்சதும் 1000 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி ஆகணுமே என்று அவசரமாக விளக்கை அணைத்தாள். தணலில் விழுந்த புழுவாய் துடித்தாள். அடுத்து வந்த ஒரு நாளும் இதே தொடர்கதை அரங்கேறி கொண்டிருந்தது. இதை எப்படி யாரிடம் சொல்லிக் கொள்வது? பெரிய அசிங்கமாயிருமே என்று மனதில் புதைத்து கொண்டாள் சந்திரிகா. கிரேட் இன்சல்ட். எப்படியெல்லாம் கனவு கண்டேன். என் கனவு வாழ்க்கையில் இவ்வளவு இன்பம் கண்டேன். என்னை பிடிக்கலையா? கட்டாய கல்யாணமா? இல்லை, என் அப்பா அம்மா இவர் மனசு கோணதர மாதிரி நடந்துக்கிட்டாங்களா? சீர்வரிசையில் குறையா? இந்த மனுஷன் போட்டோவை கூட பார்க்காம ஓகே சொன்னவளாச்சே நான். இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கலையே. அதுக்குள்ள என்ன தப்பு கண்டுபிடிச்சிருப்பா? ஏதாவது என் மேல தப்பு இருந்தா வாயை திறந்து சொல்லி இருக்கலாமே. இல்ல 2 அரைஞ்சிருக்கலாமே. தாலி கட்டின கணவன் மனைவியை தொடுற உரிமை இல்லையா? ஏன் எனக்கு இப்படி ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்க கணவனுக்கு உரிமை இருக்கு. மனைவி அதை ஏத்துக்கிற உரிமையும் தான் இருக்கு. காரணத்தை சொல்லிட்டு தண்டனை கொடுத்தா சந்தோஷமா ஏத்துக்குவேன். எனக்கு மட்டும் ஆசைகள் இல்லையா? உணர்வுகள் இல்லையா? பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட், ஆனா இதுதான் கடைசி நைட் மாதிரி தெரியுதே. என் வாழ்க்கை இத்தனை ரணமா, இத்தனை வழிகளா? அட தெய்வமே, நான் நினைச்சு கூட பார்க்கலையே. என் அன்பு, பாசம், காதல் எல்லாமே உனக்காக காத்திருந்தேனே. ஏதாவது சாபமா, இல்லை இவர் பைத்தியமா என்று தனக்குள் அழுது தீர்த்தாள். தன் மகளுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு என்ற சந்தோஷத்தில் உறங்கினர் பெற்றவர்கள். சந்திரியின் அம்மா ஃபோன் பண்ணினார். என்னடி சந்திரி, எல்லாம் பிடிச்சிருக்கா என்றாள். என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்கம்மா? நான் எதை சொல்லி அழறது? சொல்ல முடியாம என் மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு தவிக்கிறேம்மா என்று வாய்விட்டு கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. வந்த பெருமூச்சை அடக்கியவாறு பிடிச்சிருக்கான்னு எதை கேக்குறீங்கம்மா என்றாள். என்னடி இப்படி கேக்குற? புது இடம், புது மனுஷா, மாப்பிள்ளையும் நீயும் பார்த்துக்கிட்டதோ பேசிக்கிட்டதோ கூட இல்லை. எல்லாம் செட் ஆகணுமே, அதான் கேட்டேன் என்றார். எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலம்மா. அத்தை, மாமா, ஆஷா, விக்கி எல்லாருமே ரொம்ப அன்பா இருக்காங்க. என்னடி சந்திரி, உன் நாத்துக்காரரை பத்தி சொல்லவே இல்லையே என்றாள் அம்மா. ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்பா பேசுறார். நீ தைரியமா பேசலாம்.
உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது உன் வீடு, உன் குடும்பம்னு சொன்னார். அவர் பேச்சில் அம்மா தேனாய் கலைந்தாள். சரி, விருந்துக்கு எப்ப வர்றீங்க? அப்பா கேட்க சொன்னார் சந்திரி. அவர் குளிச்சுட்டு இருக்காருமா, வந்த அப்புறமா நீங்களே அவர்கிட்ட பேசுங்க என்றார். சரி சரி, மாப்பிள்ளைய அனுசரிச்சு நடந்துக்கணும். நீ ரொம்ப லக்கி, அதான் இப்படி அழகான படிச்ச மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்கார் என்றாள் அம்மா. ஆமா, நான் தான் அனுசரிச்சு நடந்துக்கணும், நடந்தே ஆகணும். எல்லாமே நடந்தது போல தினந்தோறும் காலையில் குளித்து விளக்கேற்றி விட்டுதான் கணவனுக்கு பெட் காஃபி கொண்டு செல்வதை வழக்கப்படுத்தி கொண்டிருந்தாள் சந்திரிகா. அண்ணி, நான் காலேஜுக்கு கிளம்புறேன் என்றாள் ஆஷா. பத்திரமா போயிட்டு வாமா, ஓவர் ஸ்பீட்ல வண்டி ஓட்டாத ஆஷா என்றாள். அண்ணன் தூங்குறானா? ஆமா, தூங்குறார் ஆஷா. 1 மணிக்கு லஞ்சுக்கு எழுப்ப சொன்னார். அதான் அத்தை கூட ஹெல்ப் பண்ண போறேன் என்றாள். அதெல்லாம் நானும் அம்மாவும் காலையில டிஃபனோட செஞ்சாச்சு. மத்தியானம் சூடா சாதம் மட்டும்தான் வைக்கணும், நீங்களும் போய் தூங்குங்க என்று சிரித்தவாறு கிளம்பினாள் ஆஷா. சிரிக்க வேண்டுமே என்று சிரித்தவாறு, நான் தூங்கணுமா? எனக்கு இனி தூக்கம் ஏது? இனித்தான் தூக்கம் வந்துருமே. இனிமேல் தூக்கம்னா மொத்தமா தூங்குற தூக்கம்தான் என்னோட கடைசி தூக்கமா இருக்கும். எனக்கு கூட பொய் சொல்ல தெரியுதா இருந்தா தெரிஞ்சுக்கிட்டேனா, இல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தம் தானா? வேறு என்ன சொல்லி சமாளிக்க முடியும்? அவர் என்னிடம் சந்திரி லஞ்சுக்கு 1 o'clock எழுப்புமான்னு சொன்னாரு. எப்படி ஒரு அபத்தமான ஜோடனை பொய்! எவ்வளவு அழகா சொல்றேன், இதுவரைக்கும் இப்படி சொல்லல. இன்னைக்கு காலையில அம்மாட்ட ஒரு அப்பட்டமான பொய், அடுத்து ஆஷா கிட்ட ஒரு பொய். பகவானே, என்னை மன்னிச்சிரு. பொய் சொல்லலாம் தான், தப்பில்லங்கிறார் பகவான் கிருஷ்ணனே. ஏன், சீதை கூட பொய் சொல்லியிருக்காளே, அத மாதிரிதான். வேற வழி இல்லாம பெத்த அம்மா கிட்டையும் பொய், வாழ வந்த வீட்லையும் பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. சீதை ஏன் பொய் சொன்னாள்? அவளோட நிலைமை அப்படி. அத மாதிரிதான் என்னோட நிலைமையும். சீதைக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகம்தான். ராவணன் சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்திருந்தான். அப்போது லங்காபுரியை வானரங்கள் தீ வைத்து கொளுத்தி அழுத்தி கொண்டிருந்தன. அப்போது சீதைக்கு அசோகவனத்தில் காவல் புரிந்த ராட்சசிகள், யார் இவர்களெல்லாம் இப்படி இலங்கையை தீ வைத்து கொளுத்தி அழித்துக் கொண்டிருக்கிறார்களே, உன்னுடைய ஆட்களா என்றார்களாம். அதற்கு சீதை, ஏன் இப்படி கேட்கிறீங்க? ஏன் உங்களோட ஆளா இருக்கக்கூடாதா என்றாளாம். அப்போது அவளுக்கு அதை தவிர அனுமனை காப்பாற்ற வேறு வழி இல்லை. என் ஸ்ரீராமனோட பக்தன் அனுமன், அவனுக்கு எந்த இடரும் வந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாயிருந்தாள். அதனால் அனுமனை காப்பாற்ற அந்த பொய்யை சொன்னாலாம் சீதை. பாவம், சீதைக்கே அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை. நான் எம்மாத்திரம், நானும் அப்படித்தான் என்று மனதை தேற்றிக் கொண்டாள் சந்திரிகா. சந்திரி, என்னம்மா கையெல்லாம் ரத்தம், விரல் வெட்டிட்டியா என்றாள் அத்தை. அட, என்ன புள்ளம்மா, நான் தான் வேண்டாம்னு சொன்னேனே. எந்திரிமா, போதும், வெங்காயம் அரிஞ்சது, போதும் போதும். அட, கார்த்திக் சீக்கிரம் வாடா என்று குரல் கொடுத்தாள். உறங்கிக் கொண்டிருந்தவன் அரக்க பறக்க எழுந்தவாறு, என்னம்மா என்றவாறு ஓடி வந்தான். ஒரு பேண்டைட் எடுத்துட்டு வாப்பா, உள்ள கையை வெட்டிக்கிட்டா. ஒரு விரலை இறுக்கி பிடித்து வைத்து சப்பிக் கொண்டிருந்தாள் அம்மா. எங்கம்மா, எங்க காட்டு என்று பதறியவாறு ஓடி வந்தான். அத்தை, சத்தம் போடாதீங்க, அவர் கோபிச்சிக்க போறார் என்றார். விரல்ல டைட்டா போடு, நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோ என்று அம்மா அவன் பொறுப்பில் விட்டு விட்டாள். உனக்குன்னு நினைச்சேம்மா என்றான். எனக்கில்லடா, புடிடா, ரத்தம் கசியுது. சந்திரிக்கு தான் வெங்காயம் நறுக்கும் போது கையில பட்டுருச்சுடா. என்ன ராமாயணம் பேசிக்கிட்டே இருக்க, சட்டு புட்டுன்னு பேண்டைட் போடுவானா என்னமோ, கதை பேசுறான் என்று அத்தை முகம் சுருக்கினாள். அத்தை தானே போட்டுக்கிறேன், ஒன்னும் பெரிய காயம் இல்லத்த, சும்மா சின்னதுதான் என்றாள். கிளம்பி போய்விட்டாள் மௌனமாய். இரு என்றாள் அத்தை. கிச்சனில் துணியை கிடித்து நனைத்து இறுக்கமாய் கட்டு போட்டாள். அவள் கையில் இருந்த பேண்டைட்டை வாங்கி வந்து துணியை எடுத்துவிட்டு பேண்டைட்டையும் போட்டாள். சந்திரி, சும்மா இருக்கணும், கிச்சன்ல வேலை ஒன்றும் பெருசா கிடையாது. குத்து உரல்ல குத்தி, கல்லு உரலை ஆட்டி, அம்மியில அரைச்சு சமைக்கிறோம். கேஸு குக்கர்னு மாடனா வந்தாச்சு, அரைக்க மிக்சி கிரைண்டர்னு வந்தாச்சு. என்ன பெரிய பொல்லாத சமையல், நானே 10 கல்யாணத்துக்கு பந்தி வைப்பேன் என்றாள். அத்தை, நானும் கொஞ்சம் கத்துக்கணுமே. கத்துக்கலாம், அதுக்காக ரத்தம் கிளறியெல்லாம் வேண்டாம். போக போக தானே எல்லாமே தெரிஞ்சுக்குவ. இன்னும் வந்தனாவுக்கே சரியா சமைக்க தெரியாது. கல்யாணம் பேச ஆரம்பிச்சறப்புதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டா. ஆனா மாப்பிள்ளை தங்கமானவர். போதும் இந்த சமையல் இருக்கே,
நான் இவ்வளவு வெயிட் போட்டுட்டேன் என்று சிரிக்கிறார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?